ஓகே. இப்ப இப்ப ஒரு மெழுகுதிரி எரிதாண்டு வையுங்க. ஒரு மெழுகுதிரி எரியுது, வெப்பம். இங்க மெழுகுதிரி எரியக்க நீங்க பாத்தீங்கன்னா மெழுகுதிரி எரியக்க நீங்க பாத்தீங்கன்னா இதே இப்படி மேல காண நிக்குது. என்ன காரணம்? இப்படி மேல் பக்கமா நிக்குது, என்ன காரணம்? என்றா சொல்ற காரணங்களை சொல்றங்க. நீங்க இந்த திரி இருக்கிற இடத்துலதான் இந்த திரியில வார அந்த மெழுகும் சூழல்ல இருக்கிற வளி மூலக்கூறும் ஒற்றன் மூலக்கூறும் தாக்கம் புரிஞ்சு எனர்ஜி இங்கதான் பிராபிக்கப்படும். அங்க இந்த திரி இருக்கிற இடத்துலதான் அந்த ஏரியாவில தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும். எரியறோட ரியாக்ஷன் தானே ஒரு சிலம் அதுவும் உண்டா சேருது. அந்த டெம்பரேச்சர்ல சேர சேர இன்னும் வெப்பத்தை பிறப்பிச்சு கொண்டு இருக்குது. விளங்குதோ? சரி. அப்ப இதுல இருக்கிற மூலக்கூறு தான் முதல் வெப்பத்தை பெறும். அப்ப ப்ரெஷர் எங்க கூடும்? இந்த ஏரியால ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடணும்னா கண்ணுல வெள்ளா பக்கம் அதான் வீங்கி இருக்காது. ஏன் அப்ப நேரம் ஊர் மாதிரிக்கலாங்க. அப்ப வீங்கி இருக்கிறது காரணம் என்ன? அதுல இருக்கிற ப்ரெஷர் பார்க்கலாம், தள்ளி ப்ரெஷர். சரி. ஆனா இந்த மூலக்கூறு மற்ற மூலக்கூறோட என்ன எப்படிப்பட்டது? அடர்த்தி ப்ரெஷர். அப்ப எங்க நோக்கி போகும்? மேல் நோக்கி போகும். நீ அடுத்த சொல்லணும். வெளிச்சம் எங்க ரெண்டு பேரும் தெரியுமா? வெளிச்சம் அணுக்கள்ல இருந்தான் பெரும். அணுக்கள்ல இந்த ஒழுக்குல இருக்கிற இலத்திரன் என் ரேடியோல படிச்சாங்க, மேல போட்டு கீழே வந்தால் வெளிச்சத்தையோ மின்காந்தலையோ வெளியில வர்றோம். அப்படித்தான் இங்க என்ன நடக்க வேண்டாம். இங்க இருக்கிற வாயு மூலக்கூறு சூடாடுறதால ஒழுக்குல இருக்கிற இலத்திரங்கள் டக்குன்னு வெளியில் எனர்ஜி கூட தாங்க டக்குன்னு வெளியொழுக்கு பாஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகிக்கல என்னத்தை போட்டோன்னா அதான் இங்க வெளிச்சம். அதுல இன்ஃப்ராரெட்டும் பெறும், ரேடியேஷன் சூட்டு போட்டோனும் பெறும். சூட்டு போட்டோம் இன்ஃப்ராரெட்டும் பெறும், சூடு பட்டா அதான் இந்த ரேடியேஷனால சூடு போடுறோம். மற்றது வெளிச்சம். சரிதானே? இப்ப சூடான மூலக்கூறு மேல் நோக்கி நகருமா பக்கப்பாட்டுக்கு நகருமா? இங்க சூட்டை பெற்றோண்டு மேல போவார், மேல போவார், மேல போவார். ஆனா மேல போய்க்கு என்ன செய்து போவார்? அங்க இருந்து அந்த தந்த சூட்டின் காரணமாக போட்டோன்னா வெளியில தள்ளுவார். அப்ப இதுல இருந்தெல்லாம் வெளிச்சம் வரும். சரிதான? வெளிச்சம் வரும். ஏன் அங்கால இருந்து வர இல்லை? அங்கால இருந்தும் போட்டோன்னு வரும். ரேடியேஷன் என்ன அது வரும். ஆனா ஒளிக்குரியது வராது. இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா ஒளிக்குரியது வரா போய் சில விளங்குதா? என்ன புரியல நான் சொல்றேன். அடையே இருக்கிற வாயு மூலக்கூறு வேண்டாப்பா. அந்த சூடான வாயு மூலக்கூறு இதை வெளியில விடுது. அவ்வளவு வாயு சூடாக்கினா உங்களுக்கு டக்கன் வெளிச்சத்தை தாண்ட முடியல. இதுல இருக்க வாயு ஆட்டோமேட்டிக்கா சூடாக்கினீங்கடா இல்ல எது வெளிச்சம் இருந்த வாழ். இந்த சோக்கை சூடாக்கினீ என்றால் 600 வாசிக்கு மேல போச்சுன்னா இதுல இருந்து வெளிச்சம் கக்கும் வெளியில. எந்த மூலக்கூறுகளையும் ஒரு கிட்டத்தட்ட 600 700 வாசி கொண்டு போனீங்கன்னா வெளிச்சம் இருந்து கக்கும் வெளியில தான். அது வாயு மூலக்கூறா இருந்தாலே இந்த கையில இருக்கிற உடம்பு மூலக்கூறு 700 வாசி கொண்டு போனா இது எந்த வெளிச்சம் பெறதான் கடைசியா போட்டு குழந்தை வெளிச்சம் பெரு. எல்லா மூலக்கூறும் அந்த டெம்பரேச்சர் புரியுதா? இது எதுக்காண்டி மேல போகுது தெரியுமா? மேல் நோக்கி நகர்றபடியத்தான். இந்த சூடான மூலக்கூறு இங்க நகர்ந்தா இங்க இருந்து வெளிச்சம் வந்துரு. புரியுதா? புரியுதா? அப்ப மேல மேல போறதுக்கான அப்ப ஏன் அவட்ட இதால சரி. கீழே விட பேங்கிட கீழே விட அந்த விதியால யாரு இருக்கிற மரியாதை நீங்க அப்ப நீங்க அப்ப இதை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப கீழே இருந்து மேல போறதுக்கு காரணம் அதுதான். நான் கீழே இருந்து மேல போறதுக்கு காரணம் நான் சொல்றேன். நீங்க கீழே இருந்து மேல போறது காரணம் கீழே அடர்த்தி கூட மேல போப்போ அடர்த்தி குறைவு. அப்ப அடர்த்தி இங்க கூட வெப்பமாகிறோம், அடர்த்தி குறைஞ்சார், அடர்த்தி குறைஞ்சோ டக்குன்னு மேல போற இப்படிதான் சொல்றோம். மேல கீழே அடர்த்தி கூடுறதுக்கு என்ன காரணம்? மேல கீழே அடர்த்தி கூடுறதுக்கு என்ன காரணம்? அது புவியீர்ப்பு காரணம். புவியின் ஈர்ப்பு தான் வாயு மூலக்கூற கொஞ்சம் கீழே கூடவா வச்சிருந்து டென்சிட்டியை கூட்டுறது காரணம். அதான் ஈர்ப்பு இல்லையா ஈர்ப்பு இல்லையன்னு வை எல்லா இடம் ஒரே டென்சிட்டியா தான் இருக்கு. அப்ப இந்த சூடான மூலக்கூறு மேல போகணும் வண்டி இல்லை. அப்ப தகனம் நடந்தா என்ன நடக்கும் தெரியும்? இப்படி வட்டமா தான் தெரியும். இப்படி அந்த மேல போடுறது மாதிரி இருக்கா? இப்படி இப்படி பிள்ளையும் பார்க்க மாட்டேங்குது. அப்படி இப்படி பொம்மண்ட மாதிரி இப்படி வட்டமா தான் இருக்கு. புரியுதா? என்ன எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் போகும். இதுல மேல புறம் கீழே புறன்ற கதை இருக்கா? அப்ப இங்க ஏன் இப்படி இந்த சுவாலை இப்படி இருக்குன்னா இது காரணம். இதை நான் சும்மா கதைக்கவில்லை. இப்ப ஈர்ப்பு புலமுண்ட பாடம் நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த வகுப்புல சேட்டலைட் மோஷன் பார்க்க போறோம். சேட்டலைட்டுக்கு இருக்கிற ஆக்களுக்கு என்ன நடக்கும் இதோட லிங்க் பண்ணுவேன் கொண்டு அங்க இதை கதைப்பேன்.
புரியுதா? இதெல்லாம் வந்து அங்க சேரும். இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. இப்படியும் படிப்பிக்கலாம், தேவாரமும் படிப்பிக்கலாம். தேவாரத்தை படிப்பிச்சோடு பிசிக்ஸ்ன்ற இல்லை, எல்லாம் படிப்போம். அப்ப அங்க என்ன நடக்கும், அங்க கொளுத்தினா என்ன நடக்கும், அதெல்லாம் அந்த பாடம் படிக்க கதைப்போம். இதை கொண்டு அந்த லிங்க் பண்ணுவோம். அதுதான் இப்ப முதலே சொல்றேன். சில விளங்குதா? எனக்கு அது அந்த ஞாபகத்துல அங்க வரப்போகுது. கொஞ்சம் தோங்க போறோம், அதுக்குள்ள இதை வச்சு கதைக்கணும். அதெல்லாம் இங்க கதைப்பேன். புரியுதா? சரி. அப்ப இப்படி இருக்கு. புரியுதா சொல்றது? ஏய், அதுக்கு விளங்குறா சொல்றது? அப்ப மேல போறதுக்கு காரணம் இது என்ற புரியும். இப்ப நீங்க பார்த்தா தெரியும், ஒரு மெழுகுதிரி எரியுது. அப்ப பக்கப்பாட்டுக்கு சூட்டான மூலக்கூறு வருமாண்டா இல்ல. சூடான மூலக்கூறு பக்கப்பாட்டுக்கு வருமாண்டா இல்ல. ஒரு பெரிய ஒரு பெட்டி 10 குப்பையெல்லாம் கொளுத்தி விரியலன்னு வைங்க. கொளுத்தி விரியலன்னு வைங்க. நீங்கள் பக்கத்துல நிக்க ஒரு வக்கி அடிச்சோன்னு நிற்கும். இங்க எனக்கு நண்டியலண்டா ஒரு பக்கம் குப்பை பெருசா எரியுது, நியாயமான குப்பை எரியுது. பக்கத்துல நிக்க வெக்கி அடிக்கும். என்ன மாதிரி அந்த ஹீட் வருதுன்னு அந்த மூலக்கூறு கொண்டு வருதா? நோனோ, அது மேலாம் போய்க்கணும். சூடான மூலக்கூறு மேலாம் போகும். பக்கப்பாட்டுக்கு வாரது யாரா இருப்ப? ரேடியேஷனா தான் இருக்கு. புரியுதா? பக்கப்பாட்டுக்கு வாரது ரேடியேஷனா தான் இருக்கு. சொல்லுங்கதா? இப்ப நான் கேட்கிறேன், அது குறைவு. அதான் நீ நிக்கிற. ஆனா இந்த வாயு மூலக்கூறு மேல் நோய் கொண்டு போற வெப்பம் பயங்கரமா இருக்கு. படுபயங்கரமான வெப்பமா இருக்கு. சொல்ல விளங்குதானே? அப்ப நான் கேட்கிறேன், இதுல நிக்கிற மாதிரி இதே தூரத்துல இதுல நின்றியா என்ன அவன் விளங்குதானே? அதனால அடுப்புல மேலதான் வைக்கிற, பக்கத்துலயே வைக்கிற. அடுப்பை கொளுத்தி போட்டு பக்கத்துலயே வச்சு பானையில வைக்கிறது இல்ல சட்டியை வைக்கிறது. சட்டியை மேலான்னு வைக்கிறேன். அந்த மூலக்கூறு மேல நோக்கிதான் போய்கொண்டோம். சூடான மூலக்கூறு. அப்ப அதெல்லாம் சூடாகும். இப்ப மெழுகுதிரி எரிய வைக்க நீ பக்கத்துலயும் கை, அந்த சுடருக்கு பக்கத்துலயும் கையை போய் மேலேயும் கை, மேலே வச்சா கதை சரி. என்ன சூடான மூலக்கூறு மேல் நோக்கி தான் நான் நோட்டு. புரியுதா நான் சொல்றேன்? இந்த புரிதல் இருக்க வேண்டும். நோட் பண்ணிக்கொள்ள. இப்ப இந்த கலோரிமானிக்கு பதிலாக ஒரு வண்டே கப்பை நாங்கள் பயன்படுத்தலாமா? நியூட்டனின் குளிரல் விதி பரிசோதனையில ஏண்டா எங்களுக்கு அந்த பரிசோதனையில வெளிமேற்பரப்பு வெப்பெல்லாம் தேவை. அதனால் உள்ளுக்குள்ள தான் அளக்க போறோம், தண்ணிக்குள்ள வச்சு. ரெண்டால் இப்ப இந்த அளக்குறதும் வெளிமேற்பரப்பும் வேறையா இருக்கும். அதனால நல்ல கடத்தி உள்ளது இருந்தா தான் கிட்டத்தட்ட வெளியானம் அது நல்லா என்று சொல்லி அது ஒரு மெல்லிய சுவரையுடைய நல்ல உலோக பாத்திரமாக இருக்க வேணும் என்று சொன்னோம். இந்த கலவ முறை பரிசோதனையில வண்டை கப்பை பயன்படுத்துறாங்கன்னா நல்லா, என்ன வெளியில வெப்பம் போகக்கூடாதுன்னு நோக்கம். வண்டை கப்பை பயன்படுத்துறது நல்லா. அதுல இன்னொரு லாபம் என்ன தெரியுமோ? வெளியில வெப்பம் போ என்னது கடத்த, அது கடத்துற குறைவு உண்டு. மற்றது அந்த வண்டை கப் பெற்ற வெப்பத்தை புறக்கணிக்கல். ஏன் சொல்லுவாப்போ? அதுல ஒரு வெப்ப குழல்ன்ற C7MS. C7MS. எம் வந்து சட்டியான குறைவு. வண்டை கப் என்னடா திணிவு? அப்ப திணிவு சரியான குறைவு. ஆனால் செப்பை விட அந்த பிளாஸ்டிக்கினுடைய தன்வெப்ப குழலும் கூட. செப்பின் 300 சொச்சம் 400 சொச்சத்துல நிக்குது. அது ஒரு 1000 கிட்ட இருக்குது. எதுங்க கொஞ்சம் கூடத்தான். ஆனால் மேஸ் சரியான உரை. அதனால வண்டே கப்பின் வெப்ப கொள்ளளவு புறக்கணிக்கலாம் என்றபடியா வண்டே கப்பின் வெப்ப கொள்ளளவு இப்ப எல்லாத்திலையும் சொல்றோம். கலோரி மானி கலக்கின்ற வெப்ப கொள்ளளவு தெரிய வேணும் அப்படி சொல்லி போட்டுதானே நினைக்கிறோம். நான் சொல்ல விளங்குதானே? ஆனால் வண்டே கப்பனா சரி, அது தெரியாமல் அதை விட்டுட்டும் நாங்கள் செய்யலாம் என்றோம். புரியுதா? ஆனா எதுக்காக பயன்படுத்தலாது? நூற்றாண்டு குளிரலுக்கு பயன்படுத்தலாது. மற்றதுக்கு வேணும் நீ பயன்படுத்தலாம். புரியுதா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? சரி. ஆனால் செப்பை விட அதுக்கு என்ன கூடன்னு சொல்றேன்? பிளாஸ்டிக்கின் தன்வெப்ப கொள்ளளவு கூடத்தான் ஒரு 2 மடங்கு வரும். ஆனா திணிவோட போட்டால் அது இப்ப 20 பங்கு அப்படி வரும். செப்ப போல பிளாஸ்டிக் தன்வெப்ப கொள்ளளவு ஒரு 2 மடங்கு வரும். ஆனா திணிவு செப்பு பாத்திரத்தை விட இது என்ன படு குறைவு. அது திணிவே இல்லை, அது சரியான உறவு. அப்ப சி குறைவு. இப்ப அது உறிஞ்சுற புலி விடுற வெப்பத்தை நாங்கள் புறக்கணிக்கலாம் என்று சொல்றேன். ஆனா இப்ப இந்த பண்டை கப்பை பயன்படுத்தி போட்டு இப்ப இந்த கரண்டியை வந்து இப்ப இந்த செப்புல வைக்கக்கூடாது. அதையும் என்னத்துல வைக்கும்? பிளாஸ்டிக்ல வைக்கணும். அது பேருந்து புறக்கணிக்கலாம். புதிய ஒன்று சில விஷயங்கள் அங்க பேருந்து கலக்கிய வந்து பேருந்து செப்புல வச்சுட்டு புறக்கணிக்கலாம் கேட்கலாம். செப்புல இருந்து போகும். அது அது முழங்குதா கதைக்கிறது. அந்த புரிதல் இருக்கும். இப்ப கலக்கியும் பிளாஸ்டிக்கா இருக்கணும். சொல்ல விளங்குதா? புறக்கணிக்க போகணும்னா சொல்றேன். ஓகே, ரைட். ஸ்டோவால கலக்கலாம். என்ன கொஞ்சம் விளங்குதா? சரி, அது கிடையாது. அடுத்த சொல்றேன் கவனிங்க. நாங்கள் இந்த மற்ற 2 பரிசோதனையில இந்த நியூட்டனின் குளிரல் விதி தவிர்ந்த கலவை முறை பரிசோதனையில நாங்கள் காவல் கட்டிடுகிறோம்.
அதுக்கு தரமான சாமான் என்ன தெரியுமா? ரெஜிஃபோ, இந்த தும்புகள் அதுகள் இதுகள் விளங்குதா என்ற மாதிரி சொன்னோம். ரெஜிஃபோ அதுகள் தும்புகளை போடுறவன். இப்ப நான் என்ன கேக்குறேங்க நீங்க, இந்த தும்பு ரெஜிஃபோமின் கடத்து திறனை விட வழியினுடைய கடத்து திறன் ரொம்ப குறை, சத்தியான குறை. எதுண்ட நீ தும்பு ரெஜிஃபோம் எல்லாம் வைக்கிறத, இது வெப்பத்தை கடத்துறதை விட வாயு மூலக்கூறுகளின் வழி இருக்குதானே அதுண்ட கடத்துத்திறன் ரொம்ப குறைவு. இதை விட வழியின் குறைவு. அப்ப பேருந்து இந்த இளவுக்கு இதை வச்சு மூடுறா, வெறும் வழிய முட்டை எடுக்கும், அதுல கடத்துத்திறன் குறைவு, அதை முட்டை விடு. பேருந்து இதை வச்சு மூடுற என்ன கார் விளங்கல? சொல்லு, சொல்லவா இருக்கு சொல்லல. உடன்காவை முளர்த்து அங்க சொல்றான், இங்க ஜூம்ல சொல்றான், தம்பி இது கடத்தல் கூடத்தான் வழியை விட, வழி கடத்தலால கொண்டு போறதை விட வழி ரெண்டு வேலையும் செய்ய முடியும். உடன்காவியாலதான் அள்ளி கொண்டு போடும் வெப்பத்தை. அப்ப கலோரி வானில வழிய முட்டை விடக்கூடாது. ஏன்னா அது உடன்காவியாலே அள்ளி விட்டுரும். கடத்தலால குறைவுதான், பிளாஸ்டிக்கை விட குறைவுதான். ஆனா நீ வழிய நேரம் கொண்டே முட்டை விட்டீங்கன்னா என்ன செய்யும்? அது போய் உடன்காவியால அள்ளி கொண்டு வெப்பத்தை கொண்டு வரும். அதுக்காண்டித்தான் அவரை முட்டை விடுறேன். விளங்குதாரு? அப்ப கடத்தல் அதை விட கூடவா இருந்தாலும் இந்த அனல் வெப்பம் சரியா செப்பு மாதிரி கடத்தாதானே, அதனால இங்கத்தியான டெம்பரேச்சரை விட இங்க மேற்பரப்பின் டெம்பரேச்சர் நல்லா குறைஞ்சிடும். அப்ப இதுல வளி மூலக்கூறு பெருசா வெப்பத்தை எடுத்துட்டு போக கூடாது. ஆனா இதை இல்லை என்றால் சூடான மேற்பரப்புல கொஞ்சம் அள்ளி கொண்டு போகும். அப்ப அதை விட இது கடத்துத்திறன் கூடவாக இருந்தும் ஏன் நாங்கள் இந்த காவலியை வைக்கிறோம் என்றால், வளி மூலக்கூறுகள் உடன்காவிகையால கொண்டு போற வெப்பத்தை தடுப்பதற்கு. புரியுதா? அதை விட கடத்தாடு கூட இருந்தும் நாங்கள் ஏன் மூடுறோம் என்றால், வளி மூலக்கூறு நேரம் ஒன்றே படவிட்டி என்றால் அது உடன்காவியால வெப்பத்தை அள்ளி கொண்டு போகும். அதை குறை என்ன வெப்பம் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்றோம், கொடுக்கவும் கூடாது, போகக்கூடாது. அப்ப என்ன காரணத்தால வழியை விட இந்த ரெஜிஃபோம் காவலியின் கடத்துத்திறன் கூடவாய் இருந்தும் அதனால ஏன் மூடுற வேண்டாம், நேரடியா வழி இதுல பட்டுது என்றால் அது உடன்காவுகையால பெருமளவு வெப்பத்தை கொண்டு போகும். அதை தடுப்பதற்கு. தம்பி கேட்டா சரியா எழுத தெரிய வேணும். கேள்வி கேட்டா கேட்டிருக்காங்க பேப்பர்ல, சும்மா இல்லை.